வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. அதிமுகவின் நிலைமை மிகவும் மோசமாக இருக்கிறது. உடனடியாக 45 மாவட்ட செயலாளர்கள் அவசரமான கடிதங்களை எடப்பாடிக்கு அனுப்பியுள்ளனர். உடனடியாக செயற்குழுவையும் பொதுக்குழுவையும் இந்த மாதம் 24ஆம் தேதிக்குள் அறிவிக்க வேண்டும். அதிமுகவின் பொதுக்குழுவில் ஒட்டுமொத்த 92 மாவட்ட செயலாளர்கள் அவசரமான முடிவுகளை நாங்கள் மேற்கொள்ள தயாராக இருக்கிறோம். இனியும் நாங்கள் பொறுத்து கொள்ள மாட்டோம். ஏனென்றால் அதிமுகவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒவ்வொரு நாளும் அதிகரித்து கொண்டுதான் இருக்கிறது. மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தற்பொழுது ஏராளமாக அதிமுகவில் கள நிலவரம் என்பது மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களையும் தற்பொழுது அரசியல் களத்தில் உருவாகியுள்ளது. மக்கள் அதிமுகவை புறக்கணிக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குவது ஏன்? அதிமுகவின் தற்பொழுது தோல்விற்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் என்ற ஒரே ஒரு அறிக்கைதான் சமூக வலைதளங்கள் முழுவதும் பேசப்பட்டு வருகிறது. அதிமுகவில் தற்பொழுது இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள், சிட்டிங் எம்எல்ஏக்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள் சுமார் 16க்கும் மேற்பட்டவர்கள் ஒற்றுமையாக ஒரே அணியாக கூண்டோடு ராஜினாமா செய்து தாவேகாவில் இணைந்து பெரும் படைகளுடன் தாவேகாவில் இணைப்பு விழாவையும் நடத்தி வருகிறார்கள். ஆனால் அதிமுகவின் நிலைமை தற்பொழுது மிகப்பெரிய அளவில் மோசமாக மாறிக்கொண்டிருப்பதற்கு அடித்தளத்தை போட்டவர் யார்? எடப்பாடி பழனிசாமியை தவிர வேறு யாரை கூற முடியும்? அதிமுகவின் செயல் களம் அனைத்தும் தற்பொழுது ஒவ்வொன்றாக தோல்வியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. மக்கள் எடப்பாடி பழனிசாமியை புறக்கணிப்பதோடு எங்களையும் சேர்த்துதான் புறக்கணிக்கிறார்கள். நாங்கள் தேர்தலில் 100 கோடி வரை செலவு செய்தோம். ஆனால் கட்சி நிதி தரவில்லை. மக்களுக்காக நாங்கள் களத்தில் எங்களது சொந்த பணத்தை நாங்கள் ஒட்டுமொத்தமாக மக்களுக்காக அர்ப்பணித்தோம். ஆனால் எடப்பாடியின் சரியான தலைமையில்லாத காரணத்தினால் எடப்பாடியை புறக்கணிக்கக்கூடிய நோக்கத்துடன் எங்களையும் மக்கள் புறக்கணித்து விட்டார்கள். ஆனால் அதிமுகவின் மீது மக்கள் கோபத்தில் இல்லை, தலைமையின் மீது மட்டும்தான் மக்கள் கோபத்தில் இருக்கிறார்கள். அவசரமாக அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் அவர்களுக்கு 45 மாவட்ட செயலாளர்கள் அவசர கடிதம் ஒன்றையும் கொடுத்துள்ளனர். இதனால் அதிமுகவின் அரசியல் களத்தில் தற்பொழுது மாவட்ட செயலாளர்களது ஒட்டுமொத்தமான தற்பொழுது அறிவிப்புகள் பேசும் பொருளாக களத்தில் ஏற்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட மிகப்பெரிய அளவிலான மாற்றங்கள் தமிழக அரசியலில் தற்பொழுது உருவாகியுள்ளது. திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் எதிர்க்கட்சியாகவோ ஆளும் கட்சியாகவோ வரலாம். ஆனால் அதிமுகவின் நிலைமை கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது என்ற நிர்வாகிகள் கூறுவது சரியா தவறா?